வணக்கம். டீன் எஜுகேஷன் யூடியூப் சேனலிருந்து பைத்தானை பற்றி ஏராளமான வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவுடைய தலைப்பு டியூபிள்ஸ். இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், டியூபிள்னால் என்ன, டியூபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எந்த மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். டியூபிள்ஸினுடைய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கணும். இம்மியூட்டபிள், அன்சேஞ்சபிள்னு சொல்கிறோம். அதாவது டேட்டாஸை அதில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எதையும் மாற்றுறதுக்கோ புதுசாக சேர்க்குறதுக்கோ அல்லது இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நீக்கிறதுக்கோ முடியாது, டெலிட் பண்ணவும் முடியாது. லிஸ்ட்டை விட வேகமாக இருக்கும். இப்போ டியூபிளையும் லிஸ்ட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். டியூபிளில் எலமெண்ட்ஸை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறோம், லிஸ்ட்டில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே. டியூபிளில் டேட்டாஸை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சேர்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஆனால் இது லிஸ்ட்டில் இது எல்லாமே பண்ண முடியும். லிஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டியூபிள் ஃபாஸ்ட்டாக இருக்கும், லிஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டியூபிள் நேம் கொடுத்து ஒரு நல் ப்ராக்கெட் கொடுக்கலாம், இந்த ப்ராக்கெட், அல்லது லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இங்கே ப்ராக்கெட் இல்லாமலே கூட கொடுக்கலாம். இங்கே இப்போ இது முதல் உதாரணம், டியூபிள் 1 கொடுத்து ஈக்குவல் டு இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறோம். இங்கே ப்ராக்கெட்டே இல்லாமல் கொடுக்கலாம். இதையும் பைத்தான் அனுமதிக்குது. இங்கே பார்க்குறோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறோம், இங்கே ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்துருக்குறோம். இதனுடைய விடை என்ன? ரெண்டும் அதே விடை தான் வருது இல்லையா? அதாவது முதல் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி டேட்டாஸை டேரெக்டாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டியூபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தியும் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம், எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது டியூபிள் நேம் ஈக்குவல் டு டியூபிள் 10, 15, 20 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இதில் டியூபிளில் போய் ஸ்டோர் ஆகிடுது. இதுக்கு நம்ம டியூபிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்திருக்கிறோம், அதுதான் முக்கியம். இப்போ பிரிண்ட் டியூபிள் 1 கொடுத்தது எலமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் இங்கே டியூபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்குறோம், அப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறோம். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம பைத்தானில் போய் பார்க்குறோம். ஸோ டியூபிள் 1 இங்கே டியூபிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அப்புறம் பிரிண்ட் டியூபிள் 1 கொடுக்குறோம், ரன் பண்ணி பார்க்குறோம். 10, 15, 20 சொல்லி வந்திருக்கு. இது ரெண்டாவது ப்ரோக்ராம். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டியூபிள் 1ல் ஒரே ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நாம் என்ன நினச்சிக்கிறோம்னு சொன்னால், ஒரு டியூபிளில் போய் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஆனால் இப்படி ஒரே ஒரு டேட்டாவை நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்ததுனால அது டியூபிளில் போய் ஸ்டோர் ஆகாது. அதை நம்ம அதனுடைய டைப்பை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன வரும்னா இன்டிஜர் அப்படின்னு தான் வரும். அதாவது இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கறதுனால மட்டும் டியூபிளாக எடுத்துக்காது. ஒரு டேட்டா கொடுத்தோன்னு சொன்னால் அதை அது என்ன டேட்டா கொடுத்துருக்கோ அந்த டைப்பாக எடுத்துக்கும். உதாரணத்துக்கு இந்த 10 இன்டிஜருங்கிறனால இன்டிஜர் எடுத்துக்கும். ஆனால் ஒரே ஒரு டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா அந்த டேட்டா கூட எலமெண்ட்டு கூட கமா கொடுத்தோன்னா டியூபிளாக எடுத்துக்கும். இப்போ இங்கே 10ன்னு கொடுத்து கம்மா கொடுத்துருக்குறோம், பிரிண்ட் டியூபிள்னு கொடுத்தோன்னா அது 10 பிரிண்ட் ஆகிடுது. இங்கே என்ன டைப்புன்னு பார்க்குறோம், டியூபிள் எடுத்துக்குது. இப்போ பைத்தானில் போய் பார்க்குறோம். ஸோ இது ஒரு சிங்கிள் எலமெண்ட் பிரிண்ட் பண்ணோன்னா என்ன எடுத்துக்கும், இன்டிஜர் தான், டியூபிளாக எடுத்துக்காது. ஸோ அங்கே கிளாஸ் இன்டிஜர்னு காட்டுது. ஆனால் அந்த டியூபிள் 2 எப்படி காட்டுது, கிளாஸ் டியூபிள்னு காட்டுது. காரணம் இதான், இங்கே கமா கொடுத்தது தான். இந்த கமா தான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம டியூபிள்லேருந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே டியூபிள் 1 கொடுத்துட்டு இது எல்லாம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட்டிங் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. பிரிண்ட் டியூபிள் 1 கொடுத்தோன்னே இந்த விடை வருது, அது அப்படியே வந்துடுது. இப்போ நம்ம அதில் உள்ள ஒரு பகுதியெல்லாம் நம்ம எந்த மாதிரி ஒரு டியூபிளில் உள்ள டேட்டா எலமெண்ட்ஸுடைய ஒரு பகுதியை மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். டியூபிள் 1 2லேருந்து 5 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் நமக்கு தெரியும் இது துவக்க மதிப்பு, இது இறுதி மதிப்பு. பைத்தானில் எப்போ இறுதி மதிப்புலேருந்து 1 கழிச்சுக்கும். அப்போ 2லேருந்து 4, 2லேருந்து 4 வரைக்கும் என்ன இருக்குது, 0, 1, 2, 14, 75.5 தமிழ். அதனால தான் இது வந்திருக்கு. 2லேருந்து 4 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், அக்சஸிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் எலமெண்ட் அப் டு ஸ்பெசிஃபைட் இன்டெக்ஸ். இங்கே துவக்க மதிப்பு கொடுக்கல, இறுதி மதிப்பு கொடுத்துருக்குறோம். இறுதி மதிப்பு என்ன கொடுத்துருக்கோமோ அதில் 1 கழிச்சுக்கிறோம், அப்போ 4ன்னு எடுத்துக்கும். துவக்க மதிப்பு கொடுக்கல, துவக்க மதிப்பு கொடுக்கலன்னா அது 0ன்னு எடுத்துக்கும். அப்போ 0லேருந்து 4 வரைக்கும், 0, 1, 2, 3, 4, அதாவது தமிழ் வரைக்கும் விடை வந்துருக்கு. அடுத்த உதாரணம் பார்க்குறோம். அக்சஸிங் ஃப்ரம் த ஸ்பெசிஃபைட் எலமெண்ட் அப் டு லாஸ்ட் எலமெண்ட்.
துவக்க மதிப்பு கொடுத்துருக்குறோம், ஆனால் இறுதி மதிப்பு கொடுக்கல. அப்படின்னா என்ன பண்ணணும்னா 3லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் வந்துடும். 3ல் என்ன இருக்குது? 0, 1, 2, 3. அதான் 3லேருந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு. அக்சஸிங் ஆல் வேல்யூஸ்னு கொடுத்தோம்னா துவக்க மதிப்பும் கொடுக்கல, இறுதி மதிப்பும் கொடுக்கல. அப்போ எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நம்ம பைத்தானில் போய் இதை பார்க்குறோம். அதே உதாரணம் இங்கே எல்லாம் பிரிண்ட் ஆகுது. இங்கே 2லேருந்து 4 வரைக்கும், அதான் 14 75.5 தமிழ் வந்திருக்கு. இங்கே துவக்கத்திலேருந்து 4வது எலமெண்ட் வரைக்கும் 0, 1, 2, 3, 4. இங்கே 3ல் ஆரம்பித்து கடைசி வரைக்கும், அதனால தான் 75.5லேருந்து மலையாளம் வரைக்கும் வந்திருக்கு. இங்கே துவக்க மதிப்பு கொடுக்கல, இறுதி மதிப்பு கொடுக்கல. அப்படின்னா துவக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் வந்து. இப்போ நம்ம வந்து டேட்டாஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜாயினிங் டியூபிள்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து டியூபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதில் உள்ள எலமெண்ட்ஸை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஆனால் 2 டியூபில் உள்ள டேட்டாஸை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டியூப் 1ல் வந்து 1, 3, 5, 7, 9 இருக்குது. டியூப் 2ல் வந்து 2, 4, 6, 8, 10 சொல்லி இருக்குது. இப்போ டியூப் 3ன்னு சொல்லி டியூப் 1ஐயும் டியூப் 2ஐயும் நம்ம கூட்டுறோம். இதை ஜாயின் பண்ணால் என்ன வரும்? 1, 3, 5, 7, 9, 2, 4, 6, 8, 10 2 டியூபில் உள்ள டேட்டாஸையும் சேர்த்து இதில் பிரிண்ட் பண்ணிக்குது. டெலிட்டிங் என்டையர் டேபிள், ஒரு முழு டேபிளை எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் டியூப் 1 கொடுத்தோம்னா அந்த டியூப்லேயே வந்து டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து வரும். இப்போ நம்ம பைத்தானில் பார்க்குறோம். டியூப் 1ல் இந்த ஆட் நம்பர் இருக்குது, டியூப் 2ல் வந்து ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. 2ஐயும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், அப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். சேர்த்து எல்லா எலமெண்ட்ஸும் வந்துட்டு. இப்போ நாம் வந்து டெலிஷன் பார்க்குறோம். டியூப் 1ல் அந்த எலமெண்ட்ஸாக ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம டெலீட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். அங்கே எரர் மெசேஜ் வருது. ஏன்னா டெலீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ ஒரு டெலீட் வந்து டியூப்பில் எந்த மாதிரி செயல்படுதுன்னா, அந்த டியூப்பில் வந்து முழுமையாக வந்து டெலிட் பண்ணிடும். ஒரு பகுதியை மட்டும் பண்ண முடியாது. ஒரு பகுதியை மட்டும் பண்ணணும்னா லிஸ்ட்டில் பண்ணலாம். இப்போ டியூப்பில் அசைன்மெண்ட் பார்க்க போகிறோம். பைத்தானில் டியூப்பில் அசைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். வழக்கமாக வந்து நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு லைனில் ஒரு இடத்துல வந்து என்ன செய்வோம், ஒரு அசைன்மெண்ட் தான் கொடுப்போம். உதாரணத்துக்கு x = 10 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரே ஒரு டேட்டா தான் அசைன் ஆகுது. ஆனால் பைத்தானில் வந்து மோர் தென் 1 டேட்டா கூட அசைன் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு x, y, zன்னு கொடுத்தோன்னா 25, 35, 45 என்ன பண்ணிக்கும், x = 25, y = 35, z = 45 சொல்லி எடுத்துக்கும். பிரிண்ட் x, y, zன்னு கொடுக்குறோம், 25, 35, 45 சொல்லி வந்துடுது. இந்த மாதிரி டைரெக்டாக டேட்டா மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷனை கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ 2² அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இதனுடைய ரிசல்ட் ஏல போய் ஸ்டோர் ஆகும். 4/2 + 3 கொடுத்தோம்னா இதோட ரிசல்ட் பில போய் ஸ்டோர் ஆகும். 25% ஏலோட ரிசல்ட் வந்து சில போய் ஸ்டோர் ஆகும். 10 > 23 கொடுத்தோம்னா இது வந்து ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட் தரும். இப்போ இதோட ரிசல்ட் எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும்னா டில போய் ஸ்டோர் பண்ணும். இங்கே வந்துருச்சு. இந்த 2² வந்து 4. அப்போ 4/2 + 3 வந்து எவ்வளவுன்னா 5.0 அது வந்துருச்சு. இங்கே 25லேருந்து 7 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வரும், 4 வரும். 10, 23 பெருசாக இருக்க முடியாது. லாஜிக்கல் அவுட்புட் என்ன, ஃபால்ஸ். அதனால தான் ஃபால்ஸ் சொல்லி வந்திருக்கு. இதை பைத்தானில் பார்க்குறோம். அதே தான் இங்கே விடை வந்திருக்கு. இங்கே 3 வேல்யூ இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு x, y, z மதிப்பை பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே 4 எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட் வந்து என்ன எவாலுவேட் பண்ணி இங்கே போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நிறைய மொழியில், கம்ப்யூட்டர் மொழியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து அதை கால் பண்ணோமோ அங்கே வந்து ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் பைத்தானில் வந்து மோர் தென் 1 வேல்யூ கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்பர்ஸ் = இது வந்து ஒரு டியூபிள் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்ததுனால 1, 2, 3, 4, 5, 6 மதிப்பு இருக்குது. இந்த 6 வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிற டியூபிளில் போய் ஸ்டோர் ஆகுது. அடுத்த லைனில் நம்ம என்ன செய்கிறோம்னா p, s = min_max நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கோம். min_max அப்படிங்கிறது வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த நம்பர்ஸை இங்கே பாஸ் பண்ணுது. அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து என்னென்னா ஆர்குமெண்ட்டு, இந்த எண் வந்து பேராமீட்டர்.
அடுத்தது பிக் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் என். மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய டேட்டாவில் இருந்து பிக்கஸ்ட் எலமெண்ட்டை பெரிய மதிப்பை எடுத்து பிக்குங்கிற வேரியபிளை போய் ஸ்டோர் பண்ணுது. அடுத்த லைனில் மின் என்ன செய்யுதுன்னா இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எடுத்து ஸ்மாலில் போய் ஸ்டோர் பண்ணுது. ரிட்டர்ன் என்ன செய்யுதுன்னா பிக்கையும் ஸ்மாலும் எடுத்துக்கிட்டு எங்கே கால் பண்ணமோ அங்கே போகுது. ஸோ இந்த முதல் மதிப்பு வந்து பிக்கு, ரெண்டாவது வந்து ஸ்மால். இப்போ பி ஈக்குவல் டு பிக்கு, எஸ் ஈக்குவல் டு ஸ்மால்னு ஸ்டோர் ஆகுது. அடுத்தால பிரிண்ட் மேக்ஸிமம் வேல்யூ சொல்லி இந்த பியோட மதிப்பு பெரிய மதிப்பு வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் மினிமம் வேல்யூ எஸ், சின்ன மதிப்பு பிரிண்ட் ஆகும். ஸோ இருக்கக்கூடிய டேட்டாவில் மேக்ஸிமம் வேல்யூ 32, மினிமம் வேல்யூ 4 சொல்லி வந்துட்டு அங்கே பார்த்த ப்ரோக்ராம் தான் இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 32, இருக்கிறதுலே 32 தான் பெரிய மதிப்பு, மினிமம் வேல்யூ 4, சின்ன மதிப்பு வந்து 4. கடைசியாக நெஸ்டட் டியூபிள் பார்ப்போம். நெஸ்டட் டியூபிள்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டியூபிள் உள்ள இன்னொரு டியூபிள் கொடுக்கறதா நெஸ்டட் டியூபிள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி இதில் வந்து ஒரு டியூபிள் கொடுத்துருக்கோம். மகிழன் 12A96 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தால வருஷனுடைய ஒரு டீட்டெயில்ஸ், கிருஷ்ணா, அர்ஜுன், நவீன். இப்போ இந்த மாதிரி ஒரு டியூபிள்குள்ளே இன்னொரு டியூபிள், இது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி டியூபிள் எல்லாம் இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கறதுனால என்ன ஆயிருதுன்னா ஒரு டியூபிள்குள்ளே இன்னொரு டியூபிள் ஆயிடுது. அப்புறம் ஃபார் ஹெச் இன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிற டியூபிள்லேருந்து ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்துக்கிறோம். முதல்ல ஹெச்சுக்கு என்ன வேல்யூ இருக்கும், மகிழன் 12A96 இருக்கும், அதை பிரிண்ட் பண்ணுது, என்ன வந்துருச்சு. அடுத்தது வருஷன், அதோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அடுத்த தடவை ஹெச்சோட மதிப்பு வந்து கிருஷ்ணா 12C91 அது வந்துருச்சு. அடுத்த தடவை அர்ஜுன் 12D97 அது வந்துருச்சு. அடுத்தது நவீன் 12E92 அது வந்துருச்சு. இப்போ நம்ம பைத்தானில் போய் பார்க்கலாம். அதே மதிப்புகள் தான், அதே ப்ரோக்ராம் அதே மதிப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை ரன் பண்ணுறோம். அதே டேட்டாஸ்னால் அதே விட அவுட்புட்டு நான் வந்துருச்சு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.